வணக்கம். இன்று அடக்கமுடைமை அதிகாரத்தின் 6வது குறளை நாம் காணலாம். நம்ம எல்லாருக்குமே ஆமையை பற்றி தெரியும். ஆமை என்ன செய்யும்? மிக மெதுவாக நகரும். அதுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஓடு இருக்கும். அதுக்கு ஏதாவது பாதகம் வந்தால் என்ன பண்ணும்? தலையை உள்ளே இழுத்துக்கும். பாதுகாப்பாக தன்னை பார்த்துக்கும் இல்லையா? அதோடைய கை கால் 4 கால் இருக்கும், தலை 5 இல்லையா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? உள்ளுக்கு அந்த ஓட்டுக்குள்ளார அது இழுத்து கொள்ளும். தன்னை அது பாதுகாத்து கொள்கிறது. ஒருவன் இந்த பிறவியில் அது மாதிரி இருக்கணும்னு சொல்ல. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா பூடைத்து. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இதில் என்ன சொல்ல வர்றாரு? நாம் ஏன் ஆமை ஆட்டம் இருக்கணும்? நம்மளுடைய ஐம்புலன்கள் சும்மா இருக்குமா? இருக்காது. துரு நாக்குன்னா நல்ல சுவையை தேடும், மூக்குன்னா நல்ல மனத்தை தேடும், காதுன்னா நல்ல சொற்களை தேடும், கண்கள்னா நல்ல காட்சிகளை காண வேண்டும் என்று விரும்பும் இல்லையா? இது இயற்கை. ஆனால் அந்த ஐம்புலன்கள் தான் எப்படி நல்லதுக்கு பயன்படுகிறதோ அதுபோல் தீமைக்கும் அதே ஐம்புலன்கள் தான் செயல்படுகின்றன. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின். ஐம்புலன்களையும் ஒருவன் அடக்கி ஆண்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைகெட்டு திரியாமல், தருதலையாக திரியாமல், நல்ல விஷயங்களை மனதில் ஏற்றி ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தால் 7 பிறப்பிலும் அவனுக்கு மிகச்சிறந்த சிறப்புகள் தானாகவே சேரும். இதுக்காக அவன் தவம் செய்ய வேண்டாம், தானம் செய்ய வேண்டாம், நல்ல பேச்சு வேணும்னு ஒன்றுமே வேணாம். 5 புலன்களையும் அடக்கி பணிவோடு இருந்தானே ஆனால் அவனுக்கு 7 பிறவியிலும் நிலையான நல்ல பேரும் புகழும் செல்வமும் கிடைக்கும் என்கிறது இந்த திருக்குறள். நாளை மீண்டும் நாம் சந்திக்கலாம் பிறிதொரு குறளில். உங்கள் மணிமேகலை தற்பொழுது விடை பெறுகிறேன். நன்றி.